இன்னைக்கு நம்ம சுயதொழில் பகுதியில் பீட்ரூட் சாகுபடி பண்ணுறதை பற்றி பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திகேயன் ராஜேந்திரன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம கார்த்திகேயன் ராஜேந்திரன் அப்படிங்கிற பேஜை லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டரில் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பெரும்பாலான மக்களால் விரும்பப்படுற முக்கியமான காய்கறிகளில் ஒன்று தான் பீட்ரூட்டு. இது குளிர் பகுதியில் அதிகமாக விளைவிக்கப்படுது. ஆங்கிலேயர்களால் உலகத்தோட பல பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதால் உலக அளவில் மக்கள் விரும்பக்கூடிய காய்கறியாகவும் பீட்ரூட் இருக்குது. மக்கள் இதை விரும்புவதற்கு காரணம் இதோட சுவை மட்டும் இல்லைங்க, அது கொடுக்கக்கூடிய பல்வேறு சத்துக்களும் தான். இதோட இலைகளை கீரையாகவும் கால்நடை தீவனமாகவும் பயன்படுத்துகிறாங்க. எனவே இது பயிர் பண்ணி சாகுபடி செஞ்சிங்கன்னா விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ சாகுபடி செய்கிற முறைகளை பற்றி பார்க்கலாங்க. பீட்ரூட் சாகுபடி செய்யறதுக்கு கடின வகை நிலம் உகந்ததாக இருக்காதுங்க. கரிசல் மண் நிலமே மிகவும் உகந்ததாக இருக்கும். வெப்பநிலை ரொம்ப குறைவாக இருக்கணுங்க. இது குளிர்காலத்திற்கு ஏற்ற பயிராக இருக்குது. குளிர் பிரதேசங்களில் ஆண்டு முழுவதுமே இதை சாகுபடி பண்ணலாங்க. தமிழகத்தில் கொடைக்கானல், ஊட்டி போன்ற குளிர் பகுதியில் பீட்ரூட் அதிகமாக விளைவிக்கப்பட்டு வந்தது. இப்போ தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதிகளையும் விளைவிக்கிறாங்க. ஒரு ஹெக்டேருக்கு 5 to 6 கிலோ விதை தேவைப்படுங்க. நிலத்தை நல்லா உழுது பண்படுத்தி ஒரு ஹெக்டேர் நிலத்துக்கு 20 டன் தொழு எருவும் 60 கிலோ தலைச்சத்தும் 60 கிலோ மணிச்சத்தும் 100 கிலோ சாம்பல் சத்தும் அடி உரமாக இடணும். நட்டதிலிருந்து 30 நாள் கழிச்சு 60 கிலோ தலைச்சத்தை மேல் உரமாக இடணுங்க. விதை ஊன்றியதுக்கு அப்புறம் நீர் பாய்ச்சுதல் ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் 7 to 10 நாட்களுக்கு ஒரு தடவை தண்ணீர் விடணுங்க. நடவு செஞ்ச 20 நாள் கழிச்சு பயிர் கலப்பு செய்யணுங்க. 120 நாள் கழிச்சு பீட்ரூட் அறுவடைக்கு தயாராகிரும். அறுவடை செய்யும் போது நிலம் மிதமான ஈரப்பதத்தோடு இருக்கணுங்க, அது ரொம்ப முக்கியம். பருவமழை பொழியிற நேரத்திலையும் குளிர்காலத்திலையும் முறையாக விதை நேர்த்தி செஞ்சீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு 20 to 25 டன் வரைக்கும் பீட்ரூட் மகசூல் கிடைக்குங்க. நடவு செஞ்ச 20 நாள் கழிச்சு பயிர் கலப்பு செய்யணும். பொதுவாக வேரழுகல் நோயும் இலைப்புள்ளி நோயும் தாக்கக்கூடிய அபாயம் இருக்குது. வேரழுகல் நோயை கட்டுப்படுத்த 10 கிராம் பைட்டலாம் மருந்தை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கணும். இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த 2 கிராம் இன்டோஃபில் M45 மருந்தை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கணுங்க. இதோட விற்பனை முறைகள்னு பார்க்கும்போது பீட்ரூட் சாகுபடி செஞ்சு மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, விற்பனை நிலையங்கள், மளிகை கடைகள், மார்க்கெட்டு, உழவர் சந்தை இந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் விற்று நல்ல லாபத்தை பெறலாங்க.